திருப்பாவை பாசுரம் 8. கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம். கோது கலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆகாவென்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்தின் மூலமாக ஆண்டாள் நாச்சியார் தன் அழகான தோழி ஒருத்தியை பாவை நோன்பின் பொருட்டு எழுப்புகிறார். குதூகலமுடைய அழகிய பாவையே கிழக்கு வெளுத்து விட்டது. எருமைகளும் மேய்ச்சலுக்காக விடுவிக்கப்பட்டன. எல்லா பெண்களும் நீராடுவதற்காக வந்து விட்டார்கள். பாவை களத்திற்கு செல்வதற்காக வந்து நின்ற அவர்களை நிறுத்தி உன்னையும் சேர்த்து அழைத்து செல்வதற்காக உன்னுடைய வாசலில் வந்து நின்று உன்னை அழைத்து கூவி நிற்கின்றோம். குதிரை வடிவில் வந்த கேசி என்ற அரக்கனுடைய வாயை பிளந்து கொன்றவனும், கம்சனால் அனுப்பப்பட்ட முஷ்டிகன் உள்ளிட்ட அரக்கர்களை வென்றவனும், தேவாதி தேவனாகிய கிருஷ்ணரை நாம் சென்று சேவித்தால் அவர் ஆஹா என்று ஆராய்ந்து நமக்கு வேண்டியவற்றையெல்லாம் அருள் செய்வதற்கு காத்திருக்கிறார். வா தோழியே, விரைவில் சென்று நீராடுவோம் என்று பாவை நோன்பின் பொருட்டு தன்னுடைய தோழியை அழைக்கிறாள் ஆண்டாள் நாச்சியார்.